எல்லா புகழும் இறைவனுக்கே. நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த பிஸ்மி வானொலி நேயர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நம் சிறப்பு விருந்தினர் என்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் ஒரு ஆளுமையை, ஒரு சமூக ஆர்வலரை நாம் நேர்காணல் கண்டு வருகிறோம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிஸ்மி வானொலி வாயிலாக இது உங்கள் செவிகளுக்கு விருந்தாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்று மீண்டும் நாங்கள் மறு ஒளிபரப்பு செய்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் நேர்காணல் காணவிருக்கின்ற பெருந்தகை ஒரு கல்வியாளர், விரிவுரையாளர், தலைமை நிர்வாக அதிகாரி, ஒரு நாளிதழின் ஆசிரியர், சமூக சேவகர், தமிழ் ஆர்வலர், தொண்டூழியர் என்று பல தளங்களில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமகனை நாம் இப்போது பிஸ்மி வானொலியின் வாயிலாக நேர்காணல் காணவிருக்கிறோம். நம் சிறப்பு விருந்தினர் என்ற இந்த நிகழ்ச்சி அனுபவங்களின் தொகுப்பாக, நம் வாழ்வியல் வகுப்பாக வலம் வந்து கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இன்றைக்கு பிஸ்மி வானொலி பெருமையுடன் நேர்காணல் காணவிருப்பது சிண்டாவினுடைய மேனாள் தலைமை அதிகாரி, இந்து அறக்கட்டளை வாரியத்தில் தலைமை அதிகாரியாக பணியாற்றிவிட்டு இன்று தமிழ் முரசு நாளிதழினுடைய ஆசிரியராக மிக சிறப்பாக பணியாற்றி வரக்கூடிய அன்பு சகோதரர், அருமை நண்பர் திரு ராஜசேகர் அவர்களை பிஸ்மி வானொலியின் சார்பாக வருக வருக வென்று வரவேற்று மகிழ்கிறோம். வருக ராஜசேகர் சார், நலமா இருக்கீங்களா? வணக்கம் டாக்டர் காதர், நலமா இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுடைய நம் சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சியில தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் பல ஆளுமைகளை நாங்கள் தொடர்ந்து நேர்காணல் கண்டு வருகிறோம். உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, நீங்கள் கடந்து வந்த பாதையை, நீங்கள் பெற்ற அனுபவத்தை, நீங்கள் கற்றதை எங்களுக்கும் எங்களுடைய நேயர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். முதலாவதாக உங்கள்ட்ட ஒரு கேள்வி. நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க? உங்களுடைய குடும்பத்தை பற்றி சுருக்கமாக நம்முடைய நேயர்களுக்கு சொல்லுங்க ஐயா. அதற்கு முன்பு பிஸ்மி வானொலிக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு சிறப்பான ஒரு வானொலி. இத்தனை ஆண்டு காலமாக பலருக்கும் சேவை புரிந்து வருகிறது. அதையும் தாண்டி பலரையும் இணைக்கும் ஒரு வானொலி தளமாக இருக்கிறது. ஒரு புதிய ஒரு அணுகுமுறை, உலகளாவிய அளவில் அது பெயர் போட்டு கொண்டு இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதனால் வாழ்த்துக்கள். கேள்விக்கு வருவோம். நான் பிறந்தது சிங்கப்பூர் தான். தந்தை தஞ்சாவூருங்க வட்டாரத்தில், நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் தேவூர் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர். தாயார் குன்னக்குடி பக்கம். அதற்கு முன்பு அவருடைய 2 சகோதரர்கள் வந்துவிட்டார்கள். அதன் மூலமாக இங்கே வந்திருந்தார் 1951. 1958 ஊருக்கு திரும்பி மணம் முடித்து 1959ஆம் ஆண்டு என் தாயாரோடு திருப்பி இங்கே வந்தார். நான் பிறந்தது 1962 சிங்கப்பூரில். என் ஊர் சிங்கப்பூர்னு சொல்கிற அதே மூச்சிலேயே உங்கள் ஊர் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்தியாவும் தமிழ்நாடும் முன்ன நிற்கிது. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தொடர்பு இருக்கிறது. இதில் இன்னொரு ஒரு சிறிய குறிப்பு. என்னுடைய அப்பா பிரிட்டிஷ் ஆர்மியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. 1968 அவங்க பிரிட்டிஷ் ஆர்மி இந்த சிங்கப்பூரை விட்டு கிளம்புறதுன்னு முடிவு பண்ண பிறகு எங்கள் அப்பா என்ன பண்ணாங்கன்னா, இனிமேல் அவ்வளோதான், வேலை இங்கே பண்ண வேணாம், ஊருக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை ஊருக்கு அனுப்பிட்டாங்க. அதாவது தேவூருக்கு அனுப்பிட்டாங்க. அப்போ 6 வயது. 1968 ரஜுலா கப்பலில் தான் போனோம். ரொம்ப நல்லா இருக்கு நினைவுகள். அதாவது அந்த கப்பல் இருந்து அந்த படகுல தூக்கி போடுவாங்க. ஏன்னா அது கப்பல் கரையோரமாக போக முடியாது. அப்புறம் படகு கொண்டு போய் விட்டோன்னா அங்கே ஒரு மாட்டு வண்டி நின்றுச்சு. அதில் ஏறி தேவூர் போய் அடைஞ்சோம். அது 6 வருட காலம் சிங்கப்பூர் ஒரு நாட்டில் இருந்துட்டு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் வரும்பொழுது, 6 வயதில் ஏதோ ஒரு விளையாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் ஜாலியாக போயிட்டோம். தங்க போகிறோம்னே தெரியாது அந்த சமயத்தில். ஆனால் அந்த ஒரு 2 ஆண்டு காலம் கிராமத்தில் இருந்தோம். அப்புறம் 2 ஆண்டு காலம் கோயம்புத்தூரில் இருந்தோம்.
4 ஆண்டு காலம் கழித்த பிறகு எங்க தந்தையார் நினைச்சாரு, இல்ல பரவால்ல திருப்பி இங்கேயே கூட்டிட்டு வந்துருவோம்ன்னு சொல்லிட்டு திருப்பி கூட்டிட்டு வந்துட்டாரு. இந்த 4 ஆண்டு காலம் இந்தியால இருந்தது 6 வயதிலிருந்து 10 வயது வரைக்கும். என்னுடைய எதிர்காலத்தை அமைத்த அனுபவம்னு சொல்லலாம். ஏன்னா ஒண்ணு தமிழ் பள்ளி தான் இருந்தது. தமிழ் பள்ளிக்கு தான் நான் போனேன். 2வது வந்து அந்த கிராமப்புறத்துல இருக்கிற அந்த ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அந்த எனக்கு பண்பாடு, கலாச்சாரம். கலாச்சாரம் கிட்டியது. திருவிழாக்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்றது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது. மாட்டுப் பண்ணை பக்கத்துல, வயக்காடு, தென்னந்தோப்பு இதெல்லாம் வந்து நம்ம இங்க சிங்கப்பூர்ல பிறந்தவங்க வந்து ஒரு திரைப்படத்துல மட்டும் தான் பார்ப்பாங்க. அது சரி. அத நேரடியா அனுபவிச்ச ஒரு அனுபவம். விளையாட்டு சாமான்கள் இல்லாதபோது கூட எல்லாமே நமக்கு விளையாடும் இடமாக தெரிந்தது. கோயம்புத்தூர்ல இருக்கும்போது என்னுடைய பெரியப்பாவும், பெரியம்மாவும் பார்த்துக்கிட்டாங்க. எங்க அம்மாவும் இருந்தாங்க. எங்க அப்பா சிங்கப்பூர்ல தான் இருந்தாரு அந்த சமயத்துல. அப்ப அவங்க ரொம்ப கண்டிப்பானவர்கள். "இத தான் சாப்பிடணும். இத சாப்பிடலைன்னா உனக்கு சாப்பாடு கிடையாது" அப்படின்னு சொல்லிடுவாங்க. பிள்ளைங்கலாம் வந்து இது வேணும், இது இது வேண்டாம், இத சாப்பிட மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அதெல்லாம் கிடையாது. ஒரு அந்த டிசிப்ளின் ஒரு ஒரு கட்டுக்கோப்பு வந்து வந்துச்சுன்னு நெனைக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில. இல்லன்னா இங்கேயே இருந்திருந்தேன்னா எப்படி வளர்ந்திருப்பேன்னு எனக்கு சொல்ல முடியாது. அப்புறம் இங்க வந்து 4ஆம் வகுப்பில் சேர்ந்து தொடர்ந்து படித்து, தொடக்கப்பள்ளி வந்து கிம்சிங் வெஸ்ட். அது கிம்சிங் ரோட்ல இருந்துச்சு. இப்ப இல்ல அங்க. கிம்சிங் வெஸ்ட்ல 4ஆம் வகுப்பிலிருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் படித்தேன். அப்புறம் உயர்நிலைப் பள்ளின்னு போகும்போது ராஃபல்ஸ் இன்ஸ்டிடியூஷன் கிடைச்சுச்சு எனக்கு ஓஹோ! பக்கத்துல. சரி, சரி, சரி. எனக்கு ஆச்சரியமா தெரியல. ஏன்னா அந்த சமயத்துல எனக்கு தெரியாது. ஓஹோ! ஆ ராஃபல்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு முதன்மையான ஒரு பள்ளிங்கிறது எனக்கு தெரியாது. தமிழ் பள்ளியில படிச்சுட்டு ஒரு ஆங்கில பள்ளியில வந்து ஒரு 2 வருஷத்துல எனக்கு கிடைச்சது வந்து மத்தவங்க அத பத்தி சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு. ஆனா இந்திய ஒரு கல்வி அந்த என்னது அடித்தளம் இருந்துச்சு. சரி. ஆங்கிலத்த தவிர அந்த கணிதம், அறிவியல் இதெல்லாம் நல்லா சொல்லிக் குடுப்பாங்க இல்லையா? அத வச்சு நான் வந்துட்டேனோ என்னமோ தெரியல. அப்புறம் உயர்நிலைப் பள்ளி முடித்த பிறகு நான் வந்து சென்ட் ஆண்ட்ரூ ஜூனியர் காலேஜ் போயிருந்தேன். பூமோ வகுப்புக்கு. அதற்கப்புறம் தேசிய பல்கலைக்கழகம். தேசிய பல்கலைக்கழகம் முடித்த பிறகு NIE நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் ஆசிரியர் கல்வி. தேசிய பல்கலைக்கழகத்துல என்ன படிச்சீங்க? உங்களுடைய அதுல வந்து என்ன? பொருளியல், அ கணிதம், எக்கனாமிக்ஸ், பொருளியல் கணிதம். மேத்தமேட்டிக்ஸ். ஓ! சரி, அது சரி. மைனர் சப்ஜெக்ட்டா வந்து கம்ப்யூட்டர் புரோகிராமிங் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்னு ஒண்ணு ஓ! இருந்துச்சு. சரி, சரி, சரி. ஸோ பிஎஸ்சி ஆனா எக்கனாமிக்ஸ்னு வரும். ஓ! சரி. பொருளியல் கணிதம், அப்புறம் கம்ப்யூட்டர். அப்போ வந்து இப்போ கம்ப்யூட்டருங்கிறது வந்து 1986, 7, 8லலாம் வந்து தொடக்கத்துல இருந்த சமயம். அப்போ வந்து பலரும் போமாட்டாங்க. அதுக்கு மொத்தமா போயிருக்கலாம். சரி, ஆனா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அந்த க கணினி மய விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால மைனர் சப்ஜெக்ட்டா எடுத்திருந்தேன். சரி. அதுக்கப்புறம் குடும்பம் வந்து பணக்கார குடும்பம் இல்ல. மிகவும் ஏழ்மையான குடும்பம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஆ ஓரளவுக்கு தான். அதாவது நாங்க வந்து குயின்ஸ்டவுன் டெங்லிங் ஹால்ட்ல வந்து 1 ரூம், 1 ஹாலு அவ்வளோதான். அந்த சின்ன வீடு. ஆ என்னுடைய பிறந்தவர்கள் 4 பேரு. ம், ஆக மொத்தம் 7 பேரு. ம், அதையும் தாண்டி எங்க அப்பா வந்து எங்களுடைய பெரியப்பா பிள்ளைங்கள எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இங்க படிக்க ம். வைக்க. சரி. 11 பேர் ஒரே வீட்ல வந்து சத்திரம் மாரி இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன். ஓ! அது வாடகை வீடா? சொந்த வீடா? சொந்த வீடு தான் அந்த சொந்த சமயத்துல. வீடு. என்னுடைய பர்த் சர்டிஃபிகேட்ல ஓவன் ரோட்ன்னு போட்டிருக்கும். 6 மாத குழந்தையா இருக்கும்போது அந்த வீடு வாங்கிட்டாங்க டெங்லிங் ஹால்ட்ல. ஆக என்னுடைய வளர்ப்பு எல்லாமே குயின்ஸ்டவுன்ல தான். 35 வயது வரைக்கும் நான் வந்து குயின்ஸ்டவுன்ல தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து புக்கிட் பாத்தோக்கு வந்தோம். ஆக எவ்வளவு பெரிய பொருத்தம் பாருங்க. குயின்ஸ் டவுன்ல இருந்து ராஜா வந்திருக்கிறீங்க. இல்ல அது குயின்ஸ்டவுனுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு மதிப்பு என்னன்னா, நிறைய சரி, இந்தியர்கள் இருந்தாங்க. சரி. அந்த பிரிட்டிஷ் ஆர்மி வந்து ஒண்ணு நேவல் பேஸ் பக்கம் இருப்பாங்க, இல்லன்னா குயின்ஸ்டவுன் பக்கம் இருப்பாங்க. இப்ப இருக்கிற ஹாலண்ட் ரோட்ல தான் அந்த பிரிட்டிஷ் ஆர்மி பெர்சனல்லாம் இருந்தாங்க. இப்ப எங்க அப்பா வந்து அந்த கணக்காளரா இருந்தாரு. அந்த அந்த ஓஹோ! இடத்துல. சரி, ஸோ அதனால பக்கத்துல வந்து வீடு இருக்குன்னு சொல்லிட்டு டங்லிங் ஹால்ட்ல இருந்தாங்க. சரி. அதனால பல இந்தியர்கள் அங்க இருந்தாங்க. தமிழ்நாட்டிலருந்து வந்தவங்களும், கேரளாவிலருந்து வந்தவங்களும் நெறைய பேர் இருந்தாங்க டங்லிங் ஹால்ட்ல. அது ஒரு தனி அனுபவம்னு சொல்லலாம். சரி. அத்தனை இந்தியர்கள் இருக்கும்பொழுது தீபாவளி வரட்டும், ஓணம் வரட்டும், ஆ அதுலயும் வந்து அங்கருந்து பல என்னுடைய நண்பர்கள் வந்து ராஃபல்ஸ் வந்து சேர்ந்தாங்க. ஒரு பெரிய ஒரு குடும்பம் மாரி இருந்தது குயின்ஸ்டவுன் ம். அப்படி. இதுதான் என்னுடைய பால்ய பருவம்னு சொல்லலாம். சரி. அதுக்கப்புறம் வேலை அத தாண்டிருச்சு. எந்த அளவிற்கு நீங்கள் முன்னேற்றத்தை கண்டிருக்கிறீர்கள் என்பது, இதுல எவ்வளவு சவால்கள நீங்க சமாளிச்சிருப்பீங்க? எவ்வளவு சோதனைகள நீங்க கடந்து வந்திருப்பீங்க? அதுதான் இந்த இளையர்களுக்கும், பிஸ்மி நேயர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு பெரிய கருத்தாக நான் வந்து அத நினைக்கிறேன்.
முதல் ஜாப் ஃபர்ஸ்ட் வேலை எங்க ஜாயின் பண்ணீங்க படிச்சு முடிச்சுட்டு? என்ஐஇ போனதுனால முதல் 3 ஆண்டு காலமாக அந்த பாண்ட் இருக்குது. ஆசிரியராக பணிபுரிய வேண்டும். ஓஹோ! அரசாங்க பள்ளியில. சரி, அதனால முதல் வேலைன்னு சொன்னீங்கன்னா, ப்ரீ யூனிவர்சிட்டி சென்டர் இருந்தது முன்னெல்லாம். 3 ஆண்டு கால ப்ரீ யூனிவர்சிட்டி பூம வகுப்பு. டவுன்ஸ்வில் இன்ஸ்டிடியூட்ன்னு மார்கரெட் டிரைவ்ல ஒரு பள்ளி இருந்துச்சு. சரி, அது நானா போய் கேட்டு அந்த முதல்வர்ட்ட கேட்டு என்னைய வந்து தயவுசெய்து இங்க எம்ஓஇலருந்து கேட்டு என்னைய இங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சரி. 3 ஆண்டு காலம் சொல்லிக் குடுக்குறது தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுவும் எனக்கு மார்கரெட் டிரைவ்ங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆ ஏன்னா அங்க வந்து யுனிவர்சிட்டி படிக்கும்பொழுது எல்லா ஹாலிடேலயும் நான் ரிலீஃப் டீச்சிங் அங்க தான் பண்ணேன். குயின்ஸ்டவுன் பிரைமரி ஸ்கூல் பண்ணதுனால அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கேட்டு அங்கேயே வந்து தொடக்கம் ஒரு 3 ஆண்டு காலம் புகும வகுப்புல சொல்லிக் குடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து அங்கிருந்து எம்ஓஇல இருந்து விடுபட்டு எய்ம்ஸ் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ்ன்னு முன்ன இருந்துச்சு. ஓ! தேம்ஸ் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ஆமா, குரூப் அது. ஆமா, ஆமா. இன்ஃபர்மேட்டிக்ஸ் சரி. குரூப்ல தீம் ஸ்கூல் அது பிசினஸ் ஸ்கூலு. எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் சொல்லிக் குடுத்தேன். கணிதம் சொல்லிக் குடுக்கல அங்க. அது வந்து ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் நன்யாங் பாலிடெக்னிக் போனேன். நன்யாங் பாலிடெக்னிக்ல இருக்கும்போது எஸ்ஐஎம் சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட்ல எக்கனாமிக்ஸ் சொல்லிக் குடுத்தேன். ஓஹோ! சரி, சரி. ஸோ இது வந்து சொல்லிக் குடுத்த காலங்கள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10, 15 ஆண்டு காலம் இருக்கலாம். அதுக்கு நடுவுல வந்து டியூஷன் இதெல்லாம் சொல்லிக் குடுக்குறேன். எனக்கு வந்து கத்துக் குடுக்கறது பிடிக்கும். கத்துக் குடுக்கறது மூலியமா தான் நான் கத்துக்கிட்டேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. அருமையா என்னைய சொன்னீங்க. ஆமா. என்னைய பொறுத்த மட்ல அத கத்துக் குடுக்கிறம்போது தான் நமக்கு அந்த கருத்து ஆழமா புரிய வந்துச்சு. அதான் எனக்கு தெரிஞ்சுச்சு. அதனால எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தாலும், அ எல்லாருமே வந்து இந்த ரேஃபல்ஸ் பிளேஸ்ல ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடுவாங்க. ஆனா நான் வந்து சரி ஆசிரியர் தொழில் போயிருவோம். ஏன்னா நம்ம கத்துக் குடுத்து தான் அத பாஸே பண்ணோம் அந்த எக்ஸாம. அற்புதம். அதனால ஆசிரியர் தொழில் தான் எனக்கு சரியா வரும்னு நெனச்சு, அதுக்கே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அது கல்வி நிலையத்திலே இருந்தா கூட, அது ஒரு மேனேஜரியல் லெவல், சூப்பர்வைசரி லெவல். அ ஐடியில காஸ்ட் மேனேஜரா இருந்திருக்கேன். பாலிடெக்னிக்ல மறுபடியும் சொல்லிக் குடுத்தேன். நன்யாங் பாலிடெக்னிக்ல எக்கனாமிக்ஸ் சொல்லிக் குடுத்தேன். ஐடியில வந்து காஸ்ட் மேனேஜர் ஃபார் பிசினஸ் ஸ்டடீஸா இருந்தேன். இதுதான் வந்து கல்வி நிலையங்கள்ல இருந்த சமயம். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி எஸ்ஐடி அதுல வந்து டைரக்டர் லெவல்ல இருந்தேன். ஸோ ஓ! கல்வி நிலையங்கள்னா எனக்கு பிடிக்கும். நூலகங்கள்னா பிடிக்கும். இந்த மாரி அ புத்தகம் சம்பந்தப்பட்ட அறிவு சார்ந்த அங்கங்கள் இருந்ததுன்னா, அத நிச்சயமா நான் அது கூட சேர்ந்து உழைக்கணும்னு நினைப்பேன். இல்ல கல்விதான் ஒரு அழியாத செல்வம் அப்படிங்கிறது இந்த உலகறிந்த ஒரு உண்மை. ஒரு மனிதனை உயர்த்துவது, நிலைநிறுத்துவது, அவனுடைய வாழ்வினுடைய எல்லை வரை அவன் கூடவே வருவது, எல்லாமே கல்விதான். இப்ப நீங்க இந்த கல்வி விரிவுரையா இருந்து ஒரு பேராசிரியராக, அது மாதிரி அப்படியே நீங்க போகாம, எப்படி தொலைக்காட்சிக்கு எப்படி நீங்க வந்தீங்க? சிங்கப்பூர் தொலைக்காட்சியில நீங்க பணியாற்றி இருக்கீங்க. அந்த அனுபவம் எப்படி? அது நானா கேட்டதில்ல. பல என்னுடைய வேலை இந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, பல வேலை வந்து நானா கேட்டதில்ல. சரி. அது தானா வந்தது, இல்லன்னா தள்ளப்பட்டேன்னு வச்சுக்கலாமே. தொலைக்காட்சி தானா வந்ததா அல்லது தள்ளப்பட்டீர்களா? ஆ தானா வந்ததுன்னு வச்சுக்குவோம். தள்ளப்பட்டதுன்னா ஒரு மாதிரியா இருக்குது. நான் ஆமா. நன்யாங் பாலில இருக்கும்பொழுது, இந்தியன் புரோகிராமிங் அட்வைசரி கமிட்டின்னு ஒண்ணு இருந்துச்சு. இன்னமும் இருக்கு. சரி. இப்பொழுது உள்ள ஐஎம்டிஏ, ஆ, அப்ப எம்டிஏன்னு சொல்லுவாங்க. மீடியா டெவலப்மென்ட் அத்தாரிட்டி. சரி. அதுல அந்த குழுவுல இருந்தேன். அதுக்கு தலைவரா அந்த சமயத்துல முன்னாள் அமைச்சர் வந்து தனபாலன் இருந்தாரு. அப்போ ஏதோ ஒரு திடீர்னு ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ம்ஹ்ம். டிவி 12ல இருந்துச்சு. வசந்தம் அப்படிங்கிறது தொடங்குறதுக்கு முன்னாடி. முன்னாடி. ஓகே. முன்னாடி வந்து இந்திய நிகழ்ச்சிகள்லாம் வந்து அந்த மலாய் சேனல்ல ஓடிட்டு இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். சீன சரி. சேனல் ஓடிட்டு இருந்துச்சு. வசந்தம் தொடங்குறதா முடிவு பண்ணிட்டாங்க. அந்த சமயத்துல திடீர்னு அந்த சிஇஓ எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாரி அ ஐ வாண்ட் டூ மீட் யூ ஒரு ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆ போனோனே அவர் சொன்னாரு, இந்த மாரி திரு தனபாலன் சொல்லியிருந்தாரு, "நீங்க அந்த கமிட்டில இருக்கீங்க. யூ வில் பி எ குட் ஃபிட் ஃபார் த ஜாப்" அப்படின்னு. என்ன ஜாப்ன்னு எனக்கு தெரியாது. தொலைக்காட்சி, வானொலி, தொலைக்காட்சியில நான் சிறு வயது முதலே வந்து பங்கேற்று வருகிறேன். இல்லன்னா வந்து ஒரு பேச்சு போட்டியா இருக்கட்டும், இல்லன்னா ஏதோ ஓஹோ! ஒரு விஷயத்துல. சரி. தொலைக்காட்சியும் இருக்கும், அ ரேடியோல நெறையா நாடகங்கள் பேசியிருக்கிறீங்க. பேசியிருக்கோம். அதே சமயத்துல பள்ளியில இருக்கும்பொழுது வார வாரம் நடக்கிற போட்டிகள்லயும் கலந்துகிட்டு இருக்கேன். ஸோ, சரி. அதனால இந்த இந்த வட்டாரத்தில இந்த மாதிரியான விஷயங்கள்ல பங்கேற்றவர்கள் பல பேர் எனக்கு தெரியும். அதனால தொலைக்காட்சி என்பது ஒரு நடிகனா, ஒரு பங்கேற்பாளனா தெரியுமே தவிர, அது அந்த மேனேஜ் பண்றது என்னன்னு எனக்கு எதுவும் தெரியாது. சரி. இருந்தாலும் ஏத்துக்கிட்டேன். நான் வந்து சேர்ந்தது 1999 அக்டோபர் மாதம்.
சரி. 2000ஆம் ஆண்டு வந்து வசந்தம் தொடங்கியது. நான் வந்து எல்லா புரொடக்ஷன் ஹவுஸையும் கூப்பிட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிட்டேன். அதாவது நீங்க எல்லாம் நினைக்கலாம், நான் யாரு? எனக்கு எப்படி இந்த இந்த வித்தை தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். தெரியாதுன்னே வச்சுக்கங்க. ஆனா, நான் உங்களுடைய முதன்மையான பார்வையாளன். எனக்கு வந்து நீங்க புரொடக்ஷன் பண்ணி போடுறது வந்து எனக்கு சுகமாக இருந்ததுன்னா, நீங்க சரியா பண்றீங்கன்னு ஏத்துக்கலாம். சரி. ஏன்னா, நான் வந்து ஒரு 1000 பேரு, 2000 பேர ரெப்ரசன்ட் பண்ணி இங்க ம். ஒரு வியூவரா இருக்கேன். ஏதோ ஒரு விஷயத்துல வந்து எனக்கு சரியா தெரியல அப்படிங்கும்போது நான் உங்ககிட்ட சொல்லுவேன். நீங்க மாத்திக்கங்க. இல்ல எல்லாரையும் கூட்டா சேர்ந்து ஆ ம். இத வந்து தமிழ் தொலைக்காட்சிய நல்ல விதமா நம்ம நடத்தி செல்வோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, அவங்களுக்கும் ஒரு தெம்பு வந்தது. ஒரு பெரிய லான்ச் பண்ணோம். ஓஹோ! அதுவும் எங்க சன்டெக் சிட்டில பண்ணோம். அந்த சமயத்துலலாம் இதெல்லாம் ஒரு மிகவும் பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். சரி. எனக்கு வந்து மிக்க பலமாக இருந்தவர் வந்து முகமது அலி. அதாவது "யாம் பெற்ற இன்பம் பெருக நல்ல சிறந்த இவ்வண்ணம்" கலைஞர் அவரு. மாதிரி நான் வந்து சேர்ந்தோனே ஒரு நாள் அவருக்கு ஒரு பாக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு, சரி. "நல்லா சாப்பிடுங்கன்னு" சொல்லிட்டு நீங்க தயவு செய்து உங்க போலீஸ் ஃபோர்ஸ்லருந்து ரிசைன் பண்ணிட்டு என் கூட சேர்ந்துருங்கன்னு சொன்னேன். அந்த மாதிரி அவரும் சேர்ந்தாரு. 2 பேரும் சேர்ந்து வசந்தத்த வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ் ஊடகமா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல முனைப்பா இருந்தோம். உண்மையிலேயே அது ஒரு வசந்த காலம் தான் அப்ப. சொல்லலாம். அதுல உங்களுடைய பணி அங்கே என்ன ஆ முக்கிய பொறுப்பு நீங்க அதுல டிவில பண்ணீங்க? அதாவது அ அதான் வசந்தம்ங்கிறது ஒண்ணு சேனலா ஸ்டார்ட் பண்ணல. ஒரு பெல்ட்டா ஸ்டார்ட் பண்ணாங்க. 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் உள்ள ஒரு பெல்ட் தான். அதுக்கு வந்து எல்லாமே அதாவது பொறுப்புங்கிறது வந்து நிகழ்ச்சிகள் தயாரிக்கிறது, அதுக்கு புரொடக்ஷன் ஹவுஸ் இருந்தாங்க. என்ன நிகழ்ச்சிகள் தயாரிக்கணுங்கிறது, மற்றது என்ன நிகழ்ச்சிகள வாங்குறோங்கிறது, ஷெட்யூலிங் எத எத வந்து எந்தெந்த சமயத்தில போகணுங்கிறது, அந்த புரொடக்ஷன் ஹவுஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணணும். ஆ அவங்க எப்படி பண்றாங்க? என்ன பண்றாங்க? அதுக்கான அந்த தொகைகள் வந்து அரசாங்கத்திலருந்து வரும்பொழுது, அத நிர்வாகம் பண்றது. பட் அதையும் தாண்டி எந்த ஒரு ஊடகமா இருந்தாலும் அந்த அட்வர்டைசிங் இருக்கும். அப்புறம் சேல்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து தமிழர்கள் சில பேர் அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, அவங்கலாம் எங்ககிட்ட ரிப்போர்ட் பண்றவங்க கிடையாது. ஆனா, அந்த சமயத்துல நானும் முகமது அலி என்ன செஞ்சோம்னா, இவங்கலாம் எங்க கூட சேர்ந்து உழைத்தா தான் வசந்தம்ங்கிற சேனல வந்து நல்லா நிலைநிறுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ம்ஹ்ம். எல்லாத்தையும் ஒரே சமயத்துல இழுத்து ஒரே ஒரு 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 குழுவா அ சரி, சரி. நாங்க தயாரிச்ச அந்த நிகழ்ச்சிகள மற்றவங்களுக்கு சொல்றதும், அதுக்கான அந்த விளம்பரங்கள வாங்குறதும், அதே சமயத்துல இதே நிகழ்ச்சிகள் வந்து வேறு நாடுகளுக்கு விற்பதும், இதுதான் எங்களுடைய பொறுப்பு. சரி, சரி, அதுக்கு சரி. அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு எனக்கு ஒரு தலைப்பு குடுத்திருந்தாங்க. நல்ல அற்புதமா இருக்கு. எனக்கு நினைவு இருக்கு. நீங்க சிண்டால வந்து தலைமை நிர்வாக அதிகாரியாக நீங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கும்போது, நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக 2011ஆம் ஆண்டு மஸ்ஜித் சுல்தான் பள்ளிவாசல்ல ஒரு நிகழ்வு. ஜமால் முகமது கல்லூரியினுடைய டைமண்ட் ஜூபிலி செலிப்ரேஷனுக்கு உங்கள வாழ்த்துரை வழங்க வேண்டும் என்று சிண்டாவினுடைய தலைமை நிர்வாக அதிகாரின்னு நாங்க உங்கள அழைச்சது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப நீங்க கூட என்கிட்ட சொன்னீங்க, "காதர் ஒரு பணிவான வேண்டுகோள். உங்களுடைய அழைப்பிற்கு அவசியம் அந்த அழைப்பிற்கு இணங்கி நாங்கள் வருகிறோம். நான் வர்றேன். ஆனா தயவு செய்து எனக்கு இந்த பொன்னாடைலாம் போர்த்துறத கொஞ்சம் தவிர்த்துக்கிருங்க" அப்படின்னு ரொம்ப பணிவன்போடு நீங்கள் சொன்னத ஞாபகம் இருக்கு. நாங்க எல்லாருக்கும் பொன்னாடை போத்திட்டு, உங்களுக்கு மட்டும் உள்ள பொன்னாடைய மட்டும் மடிச்சு நான் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தது எனக்கு இப்பவும் கண் முன்னால் ஞாபகம் வருகிறது. அந்த நினைவோடு சிண்டாவை வந்து ஒரு அடுத்த பரிணாமத்திற்கு அதை பலரும் மிகவும் பாராட்டக்கூடிய அளவுல நீங்க கொண்டு போனத இன்றும் அதை மறக்க இயலாது. சிண்டாவினுடைய முக்கியமான சேவைகள் என்ன? நீங்க அதுல என்ன பங்களிப்பு செய்தீங்க? எத்தனை ஆண்டு அங்க இருந்தீங்க? அத பத்தி நம்ம நேயர்களுக்கு சிண்டாவில வந்து 6½ ஆண்டு காலம் இருந்தேன். முக்கியமான பொறுப்புங்கிறது ரொம்ப சுலபமான பொறுப்பு. அதாவது கல்வி தலங்களில் சற்று பின்தங்கிய மாணவர்களுக்கு தேவையான பாடங்களை கற்றுக் கொடுத்து அவர்களை முன்னேறச் செய்வது தான். பின்தங்கிய அப்படிங்கும் பொழுது ஒரு நேஷனல் ஆவரேஜ்ன்னு இருக்கும். அதுலயும் வந்து ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சயன்ஸ். இந்த 3 சப்ஜெக்ட்ஸ்லயும் கொஞ்சம் பின்தங்கி மாணவர்களுக்கு இந்த டியூஷன், மற்றபடி எந்த விதமான ஒரு உதவி தேவைப்பட்டாலும் கொடுத்து, அவர்கள் நல்லபடியாக அந்த பிஎஸ்எல்இல பாஸ் பண்ணணும். ஓ லெவல்ல பாஸ் பண்ணணும். இதுதான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் டியூஷன் சொல்லுவாங்க அதானே? ஆமா. ஸ்டெப்ஸ் ஸ்டெப் டியூஷன். டியூஷன் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20, 25 பள்ளிகள்ல
மாலைதோறும் அதாவது வாரத்தில் 3 நாள் மாலையில் நடந்து கொண்டிருந்தது. நான் சொல்லுவேன் ரொம்ப சக்திமிக்க ஒரு 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 துணைப்பாட வகுப்பு அது. சரி. அதாவது கற்றுக் கொடுப்பவர்கள் வந்து கிட்டத்தட்ட பலரும் ஆசிரியர்களாக பணிபுரிந்தவர்கள். இல்லன்னா பல ஆண்டு காலம் அவர்களே சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், அந்த துணைப்பாட வகுப்புகள்ல. ஆக ஒரு கிளாஸ்ல வந்து ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. 10 மாணவர்கள், 12 மாணவர்கள் இருப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு வகுப்பு. ஏன்னா ஒரு பள்ளிக்கு போனீங்கன்னா 40 மாணவர்கள் இருப்பாங்க தொடக்கப் பள்ளியில. ஆசிரியர் தனிப்பட்ட முறையில வந்து ஒரு மாணவருக்கு சொல்லிக் கொடுப்பதுங்கிறது ரொம்ப சிரமமான காரியம். இங்க வந்து ஆசிரியர்கள் அந்தந்த மாணவர்களின் அந்த எந்த இடத்துல வந்து அவங்களுக்கு புரியல அப்படிங்கிறத பார்த்து, பார்த்து சொல்லிக் கொடுக்க முடியும். அதையும் தாண்டி சிண்டா இந்த மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பள்ளி விடுமுறை போது சில ஒர்க் ஷாப்ஸு, மற்றபடி வெளிய கூட்டிட்டு போறது, அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கொடுப்பதற்காக பல நடவடிக்கைகளை செய்து வந்தோம். இது வந்து பிஎஸ்எல்இ அதாவது பிரைமரி ஸ்கூல் அண்ட் செகண்டரி ஸ்கூலுக்கு. இதுதான் வந்து சிண்டாவை தொடக்குவதற்கு உள்ள மூல காரணம். ஆனா, ஒரு மாணவர் வந்து ஏன் ஒரு பள்ளியில நல்லா செய்யல அப்படிங்கிறதுக்கு பல வேற காரணங்கள் இருக்கலாம். அவங்களோட குடும்ப சூழலா இருக்கலாம். சரி. சில பிரச்சனைகள் இருக்கலாம். இதெல்லாம் வந்து கண்டறியத்தான் சிண்டாவுல வந்து ஃபேமிலி சர்விஸ் சென்டர் ஒண்ணு இருக்கு. அதாவது சிங்கப்பூர்ல இருக்க அனைத்து ஃபேமிலி சர்விஸ் சென்டரும் அனைத்து மக்களுக்கும் உதவ வேண்டும். அதாவது இனம் பாராமல். ஓஹோ! ஆனால் சிண்டாவில் இருக்கும் ஃபேமிலி சென்டர் மட்டும் இந்தியர்களுக்கு உதவலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அது சிண்டாவுல இருக்கிறதுனால. சரி. நாங்க என்ன பண்ணோம்னா, ஒரு மாணவருக்கு கற்றுக் கொடுத்து விடலாம். ஆனால் அவங்க பெற்றோருக்கு பிரச்சனையோ அல்லது வந்து குடும்ப சூழல் எதுவும் பிரச்சனைகள் இருக்கும்போது அதை களைய வேண்டும். சரி. அதை களைந்தால் தான் இந்த மாணவன் வந்து ஒழுங்காக படிக்க முடியும். 3வது வந்து சில குடும்ப அ ஏழ்மையின் காரணத்தினால் இந்த பிள்ளைங்க வந்து சாப்பிட முடியாத காரணம்லாம் இருந்திருக்கு. ஓஹோஹோ! உபகார சம்பளம் கொடுப்பது. அதுவும் குடுத்துருவோம். பெற்றோர்களுக்கு அல்லது அங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு வேறு எந்த வகையில் உதவ முடியும் என்று பார்த்து, அ அவர்களுக்கு வந்து ஒரு பணி ஏற்படுத்திக் கொடுப்பதோ, அல்லது வந்து ஒரு மருத்துவ செலவு இருக்கும் பொழுது எப்படி உதவுவது? இந்த மாரி பண்றது வந்து நார்மலா சிண்டா பண்ணிட்டுருந்தாங்க. அதுல நான் என்ன பண்ணேன் அப்டின்னன்னா, நான் முதல்ல சிண்டாவுக்கு போம்பொழுது 2008ஆம் ஆண்டு போனேன். அப்போ அங்க 2014ஆம் ஆண்டு வரைக்கும் அங்க இருந்தேன். 2011ஆம் ஆண்டு, 12ஆம் ஆண்டு வந்து அவங்களுடைய 20வது ஆண்டு நிறைவு நாள். 20 ஆண்டுகள். இந்த மாரி ஒரு ஒரு ஆனிவர்சரி வரும்பொழுது, பல விஷயங்கள நம்ம அதாவது இவ்வளோ நாள் என்ன செஞ்சுகிட்டு இருந்தோம்? அது சரியா வந்துகிட்டு இருக்கா? எல்லாரும் பயன்பெறுகிறார்களா? அப்படிங்கிற ஒரு பெரிய பெருமளவுல ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு, அதுக்கான புதிய சில நடவடிக்கைகள நாங்க தயார் செய்தோம். அதாவது ஒரு அகாடமிக்லிருந்து எப்படி மற்றவர்களை ஈர்த்து, அதுவும் அந்த உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் ஈர்ப்பது ரொம்ப கடினமான விஷயம். ஆ ஸ்டெப்ஸ் டியூஷன் கூட வந்து ரொம்ப குறைஞ்சிரும் நம்பர்ஸ். ஆமா. அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறது வந்து, இப்ப தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கும் அன்பரசு. அவர் வந்து அந்த சமயத்தில என்கிட்ட டைரக்டரா இருந்தாரு எஜுகேஷன் டிவிஷன்ல. அவரு தொடங்கிய பல விஷயங்கள் அந்த சமயத்திலயும் வந்து இன்னமும் ஓடிட்டுருக்கு. ஒரு மாணவர ஈர்க்கணும்னா, அவருடைய அந்த விருப்பமான செயல்களை வச்சு தான் ஈர்க்க முடியும். சரி. அப்ப அ ஆண் பிள்ளைகளா இருந்தா ஃபுட்பால் கத்துக் குடுத்து, அதே சமயத்தில அவர்களுக்கு மோட்டிவேஷனல் காஸ். மற்றபடி பெண்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து தேவைப்படுற சில ட்ரெய்னிங், ஆ ம். அவங்களுக்கு வந்து உடைகள் ஃபேஷன் பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோமே, சரி. க்ரூமிங் ம். இந்த மாரி விஷயங்கள சொல்லிக் குடுத்து, அதுக்கப்புறம் மோட்டிவேஷனல் கிளாஸஸ். இந்த சரி. மாரி அவர்களை ஈர்க்கக்கூடிய சில அதாவது எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அதாவது ஆமா. நடவடிக்கை செய்தே கத்துக் கொடுக்க வேண்டும்னு. அந்த விஷயத்த நாங்க கொண்டு வந்தோம் அந்த சமயத்துல. சரி. அதுதான் ஒரு ஒரு சின்ன ஒரு புதுமைன்னு சொல்லலாம். ஆனா பலரும் உழைத்தார்கள். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு வெற்றின்னு சொல்ல மாட்டேன். அ அனைவரும் அதுவும் அந்த சமயத்துல இருந்த தலைவர்கள், அந்த போர்ட் மெம்பர்ஸ், எக்ஸ்கோ மெம்பர் எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து அ மாணவர்கள் எப்படி வந்து நம்ம மேல படிக்க வைக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. அதனால வந்து ஒரு 10% கேப் இருந்ததுன்னா, அது 5% ஆச்சு. அந்த நேஷனல் ஆவரேஜ், சைனீஸ் ஆவரேஜ், இந்தியன் ஆவரேஜ்ன்னு பார்ப்பாங்க. அது மிகவும் என்னைய பொறுத்த மட்டில அது வந்து என்னுடைய ஆங்கிலத்தில சொல்லுவாங்க ஒரு ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிண்டால ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அப்படின்னு ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தீங்க. நான் ஏதாவது செய்ய போனா உங்களுக்கு ஒரு நல்லது நடந்துரும். அந்த நல்லது என்னன்னா, அந்த ஆனிவர்சரி அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு இடத்துல போய் நான் சேர்ந்தாலும்,
அங்க சிண்டால போகும்போது 20th அனிவர்சரி வந்தது. ஓ! சரி, அதே சரி. மாரி எதிர்காலத்துல வந்து நம்ம வந்து இது ஹெச்இபில போம்போது 50th அனிவர்சரி வந்துச்சு. சரி. இப்ப தமிழ் முரசுல இருக்கும்போது அடுத்த ஆண்டு வந்து 90ஆம் ஆண்டு. ஆக இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு உத்வேகம் குடுக்கக்கூடிய ஒரு 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 ஆண்டுகள். பெரிய ஏன்னா ஒரு குறிக்கோள் இருக்கும் பொழுது, வேற மாதிரி நம்ம மனசு செயல்படும். இதுல இன்னொரு திரு ராஜசேகர், நீங்க ஒரு கல்வியாளராக பல கல்விக்கூடங்கள்ல நீங்க பணியாற்றிருக்கீங்க. நான்யாங் பாலிடெக்னிக்ல, சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மென்ட், தேம்ஸ் ஸ்கூல் ஆஃப் காமர்ஸ், அப்புறம் ஐடிஇ, அப்புறம் எஸ்ஐடி, சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதாவது இப்போது இருக்கக்கூடிய மாணவர்களுடைய திறன் அல்லது அவர்களுடைய மனப்போக்கு, அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆ, இப்ப இருக்கிற சரி. மாணவர்கள் வந்து திறமைசாலிகள். பன்முக திறமைசாலிகள். அதாவது பல விஷயங்கள்ல வந்து அவங்களால அத சாதிக்க முடியும். இல்ல உலகம் இன்னைக்கு வந்து அவங்களுடைய உள்ளங்கைகளில் இந்த உலகம் இருக்கிறது. ஆமா, அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அவங்க சில சமயங்கள்ல அது வந்து அவங்க அந்த மாரி நெனச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க வெற்றி பெற முடியாது. அது சரி. சில சமயங்கள்ல சரியா வந்து சொன்னீங்க. அது அது அப்படி நினைக்கக்கூடாது. கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவுன்னு அவங்க நெனச்சா தான் அடுத்தடுத்த விஷயங்கள அவங்க கற்றுக்க முடியும். ஆனா திறமைசாலிகள் நான் சொன்னதுக்கு என்னன்னா, அவர்களுக்கு பல விஷயங்கள பத்தி தெரியும். பல ஊடகங்கள் மூலம் அவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து சேருது. ஆனால், அவருடைய வாழ்க்கை முறை வந்து மிகவும் வேகமான வாழ்க்கை முறை. நீங்க பேசுறீங்கன்னா, 10 நிமிஷம் நீங்க பேசினா அவங்களால கேட்க முடியாது. ஏன்னா மனது வந்து அப்படியே அந்த மனம் ஒரு குரங்கு மாரி பாஞ்சுகிட்டே இருக்கும். அந்த குரங்கோட சேர்ந்து நாம பாஞ்சா தான் நாம அவங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியும். ஆமா, ஆமா. ஆமா. அதனால வந்து இது அத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதாவது அவர்களுடைய வாழ்க்கை அப்படிதான். பல விஷயங்கள தெரிஞ்சுக்கணும், பல விஷயங்கள பத்தி பேசணும், பல விஷயங்கள்ல ஈடுபடணும். ஆனா அதே சமயத்துல இளைஞர்கள் மேல எனக்கு அதிக மதிப்பு உண்டு. அவர்கள வந்து நான் தள்ளி வைத்து விட மாட்டேன். ஒவ்வொரு தலைமுறையும் சொல்றது அதுதானே. இனிமே என்ன ஆகப் போதோ உலகம், இளைஞர்கள்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு. அப்படின்னு ஒவ்வொரு தலைமுறையும் சொல்லும். நமக்கு முன்ன இருந்த தலைமுறையும் நம்மள பத்தி அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அதனால என்னைய பொறுத்த மட்டில இப்ப இருக்கிற இளைஞர்கள்னு சொன்னீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச பத்தி ரொம்ப ஆர்வம் மட்டும் இல்ல, ஒரு கவலையும் இருக்கு. சோஷியல் சர்வீஸ்க்கு ஒரு கவலை இருக்கு. மற்றவர்களுக்கு உதவணும், நாம பணக்காரர் ஆயிரணும், அதுதான் என்னுடைய குறிக்கோள்னு வாழ மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கும். அத வந்து எண்ணி வாழ்வார்கள். வேலை செஞ்சே எலும்பு கூட ஆயிருவேன் அப்படிங்கிற மாரி வேலை செய்ய மாட்டாங்க. ஒரு ஒர்க் லைஃப் பேலன்ஸ பார்ப்பாங்க. உலகத்த பார்க்கணும்னு நினைப்பாங்க. பல விஷயங்கள கத்துக்கணும்னு நினைப்பாங்க. அதான் அது வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை. ரொம்ப அருமையா சொன்னீங்க. மாணவர்கள் இப்போ உள்ளவங்கலாம் ரொம்ப வித்தியாசமா சிந்திக்கிறாங்க. அந்த மாணவர்களுக்கு லெக்சரரா இருக்கிறதுங்கிறதுக்கு ஒரு தனி திறமையும், பொறுமையும், அந்த தயாரிப்பும் நமக்கு தேவை. இதுல உங்களுடைய குறிப்புகள நான் பார்க்கும் பொழுது, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் ஷேர்ட் சர்வீசஸ்ல வந்து எஸ்டி எலக்ட்ரானிக்ஸ் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்துல நீங்க பணிபுரிந்ததாகவும் எனக்கு தெரிய வருது. அது நீங்கள் வேலை பார்த்த மற்ற வேலைகளை விட சற்று வித்தியாசமாக எனக்கு தோணுது. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் வந்து என்னுடைய தொடக்க ஃபர்ஸ்ட்டு பணிய பத்தி கேட்டீங்க இல்லையா? நான் ஆசிரியர் தொழில்னு சொன்னேன் இல்லையா? ஆமா, ஆமா. இன்று வரைக்கும் எனக்கு வந்து அது ஒரே தொழில் தான். எனக்கு சரி. எந்த இடத்துல நான் வேலை செஞ்சாலும் நான் ஒரு ஆசிரியன் தான். அதனால வந்து அந்த எஜுகேஷனல் அந்த கான்செப்ட்ஸ் எப்படி அந்த கத்துக் குடுக்கறது இத வச்சு தான் நான் வந்து எல்லா வேலையுமே செய்வேன். அது சிண்டாவா இருக்கட்டும், இண்டோ என்டோவ்மென்ட் போர்டா இருக்கட்டும். இப்ப மின்டெஃப்ல அ ஒரு டிவிஷன் இருக்கு. அது எஜுகேஷன் அண்ட் டிரான்சிஷன். அ சரி, அதாவது அ அதுக்கு பேர் வந்து மின்டெஃப் அ டெவலப்மென்ட் என்னமோ ஒரு வச்சிருந்தாங்க. சரி. அதுல ஒரு டிவிஷன் வந்து எஜுகேஷன் அண்ட் கரியர் டிரான்சிஷன். அதுக்கு நான் ஹெட்டா இருந்தேன். அதுவும் எஜுகேஷன் தானே அது. ம். கரியர் டிரான்சிஷன்னா, இந்த ஆர்மில 2 வருஷம் பண்றவங்க என்எஸ் பாய்ஸ். அதே மாதிரி 6 வருஷம் பண்றவங்க இருப்பாங்க, 12 வருஷம் பண்றவங்க இருப்பாங்க. வாழ்க்கை முழுக்கனா ஒரு 23 ஆண்டுகள் காலம் கூட ஆம் ஆர்மியிலே சைன் பண்ணிட்டு முடிக்கிறவங்க, கரியர முடிக்கிறவங்க இருப்பாங்க. சரி, சரி. அவங்களுக்கெல்லாம் வயது எப்படி இருக்கும்னா 45, 50 வயது தான் இருக்கும். அவங்க நிச்சயமா ரிட்டயர் பண்ண முடியாது. அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு கல்வி திறன குடுக்கணும். புதிய ஒரு ஸ்கில் செட்ட குடுத்து, அவங்கள வந்து அடுத்த வேலைக்கு நம்ம கொண்டு போகணும். இல்லன்னா அது பெரிய ஒரு இழப்பு. தேசத்துக்கே ஒரு இழப்பு. அப்படிங்கும் பொழுது என்னுடைய டிவிஷன் என்ன பண்ணும்னா, ஓ எந்தெந்த காசஸ் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி, இந்த என்எஸ் பாய்க்கு என்ன பண்ண முடியும்? 2 வருஷம் என்எஸ்ல இருக்காங்க. மறுபடியும் யுனிவர்சிட்டி போணும். அப்ப படிச்சதெல்லாம் மறந்திருப்பாங்களே! அப்படின்னு லேர்னிங் வழியா ஒரு 2000 காசஸ் நாங்க சேகரிச்சு,
அதை வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம் என்எஸ் பாய்ஸ்க்கு. இப்போ அந்த சைன்ட் ஆன், அதாவது கரியர் சோல்ஜர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், டிப்ளமாவாக இருக்கட்டும், டிகிரியாக இருக்கட்டும், அல்லது மாஸ்டர்ஸாக இருக்கட்டும், எந்த மாதிரியான கோர்ஸ் அவங்க எடுக்கணும்னு பார்த்து அதற்கான உதவிகள் செய்து அவர்கள் அந்த அந்த இராணுவத்தை விட்டு கிளம்பும் பொழுது ஒரு புது ஒரு தொழில் கற்றுக்கொண்டு கிளம்ப வேண்டும். சரி சரி. அப்பதான் அடுத்தடுத்த வேலையில அவங்க சேர்ந்து நாட்டுக்கு உழைக்க முடியும். அதுதான் என்னுடைய தொழில். ஆக அது வித்தியாசமான தொழில்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கேயும் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, இந்த ஐடி, பாலிடெக்னிக், யூனிவர்சிட்டி இப்படி தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த கோர்சஸ்லாம் அக்ரிகேட் பண்ணணும், வைக்கணும். அப்புறம் அந்த டாக்ஸ் கொடுக்கணும் நிறையா. அந்த கரியர் டிரான்சிஷனுங்கிறது வந்து இந்த நிறுவனங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி இவங்களுக்கு வேலையை கொடுங்க, நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மின்டெஃப். உண்மையாக சொல்லப்போனால் அந்த தலைவர்கள் இருக்காங்கல்ல, அந்த மின்டெஃப்ல கேப்டன்ஸு, லெஃப்டினன்ட்ஸ்லேருந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நாட் ஜஸ்ட் மிலிட்ரி, பட் அந்த பிஸ்னஸ் கான்செப்ட்ஸு இதெல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து வெளி உள்ள நிறுவனங்களுக்கு நல்ல உதவியாக இருக்குங்கிறது நிச்சயமாக நான் நம்பினேன் அந்த சமயத்தில். ஸோ மாதம் எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது வேலை தேடுறவங்கள கூப்பிட்டு, ஹெச்ஆர் டைரக்டர்ஸ் கூப்பிட்டு, இந்த மாதிரி இவங்க இருக்காங்க, இன்னும் ஒரு 3 மாதத்தில் அவங்க வெளியே வர போகிறாங்க, தயவுசெய்து அவங்கள பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி விடுறது தான் என்னுடைய வேலை. அதாவது கல்வி சார்ந்த பணிகள், விரிவுரையாளராக, கல்வியாளராக, அப்புறம் சிண்டாவினுடைய தலைமை நிர்வாக அதிகாரியாக இப்படிலாம் நீங்க பணியாற்றி விட்டு, அப்புறம் ஹிந்து என்டோமெண்ட் போர்டு, இந்த அறக்கட்டளை வாரியத்துல நீங்க வந்து தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி இருக்கிறீங்க. இந்த அறக்கட்டளையினுடைய ஒரு முக்கியமான அவங்களுடைய பிரதான பணிகள் என்ன? அது பலருக்கும் தெரியாமல் இருக்கலாம். அந்த ஹிந்து அறக்கட்டளை எதற்காக நிறுவப்பட்டிருக்கிறது, அதனுடைய முக்கிய நோக்கங்கள் என்ன, அதுல உங்களுடைய பணி மூத்த அதிகாரியாக நீங்க என்ன அங்க பணியாற்றுங்க? இந்த அறக்கட்டளை வாரியம் வந்து இந்த பிரிட்டிஷாரால் 1907ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. அந்த சமயத்தில் வந்து அது மொஹமெடன் அண்ட் ஹிந்து என்டோமெண்ட் போர்டு தான் நிறுவனது. அதாவது எல்லா பள்ளிவாசல்களும் கோயில்களையும் சேர்த்து தான் அவங்க வந்து ஒரு போர்டாக வந்து நிறுவனாங்க. 1967 தான் அதை பிரித்த பொழுது தான் மூயிஸ் தொடங்குச்சு. 68 வந்து ஹிந்து என்டோமெண்ட் போர்டு தொடங்குச்சு. இன்றைய கால ஹிந்து என்டோமெண்ட் போர்டு. ஸோ அதுக்கு முன்பு வந்து சேர்ந்து தான் இருந்தோம். அப்படி தொடங்கும் பொழுது 4 கோயில்களை வந்து இந்து அறக்கட்டளை வாரியத்தில் கீழ் கொண்டு வந்தார்கள். சிங்கப்பூரில் 24 இந்து கோயில்கள் இருக்கின்றன. அதில் 4 கோயில்கள் வந்து இந்து அறக்கட்டளை வாரியம் நிர்மாணித்து வருகிறது. மிகப்பெரிய கோயில்கள், 100 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கும் கோயில்கள். அதில் வந்து 2 நேஷனல் மான்யூமெண்ட்ஸ், ஒன்று மாரியம்மன் கோயில் சவுத் பிரிட்ஜ் ரோட்டில், இன்னொன்று வந்து பெருமாள் கோயில் சிரங்கன் ரோட்டில். என்னுடைய பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 4 கோயில்களும் அந்தந்த கோயில்களுக்கு நிர்வாக குழு இருக்கிறாங்க. அதனால அந்த திருவிழா, அந்த கோயிலில் நடக்கிற விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது ஹெச்ஆர், அக்கவுண்டிங், ஐடி, ப்ரொக்யூர்மெண்ட், கம்யூனிகேஷன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல், லேசான் வித் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், இந்த மாதிரியான சமயம் சாரா பணிகள் இருக்கு இல்லையா, அதில் அது வந்து நாங்கள் ஃபுல் டைமர்ஸ். ஏன்னா அந்த கோயில் நிர்வாகம் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து வாலண்டியர்ஸ், பார்ட் டைமர்ஸ், அவங்கவுங்களுக்கு வேறு வேலைகள் இருந்தன. அதனால் அரசாங்கத்தில் வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு திருவிழா நடத்தினா கூட ஒரு 3 பெர்மிட் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அந்த நிதி விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். அப்புறம் ரெக்ரூட்மெண்ட், இந்த கோயில், இந்த 4 கோயிலை சேர்த்தாவே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 பேர் வேலை பார்ப்பாங்க. அவங்கள வந்து வேலையில் அமர்த்துவது, அப்புறம் பல பேர் ஊர்லேருந்து வந்தவங்க தான். அதனால் போயிட்டு வர்றதுக்கு அந்த ஏட்டிகேட்டு, பாஸ்போர்ட் விஷயங்கள் இதெல்லாம் பார்க்குறது. ஸோ என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆனால் அதையும் தாண்டி சோஷியல், எஜுகேஷனல், கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ், அந்த அப்ஜெக்டிவ்ஸ் இருந்துச்சு ஹிந்து என்டோமெண்ட் போர்டில். அதாவது எல்லாரையும் இணைத்து பல இன மக்களையும் பல மத மக்களையும் சேர்த்து இந்த எஜுகேஷனல், கல்ச்சுரல் இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிறது இருந்துச்சு. மெடிக்கல் கேம்ப் கூட பண்ணுவீங்களா? மெடிக்கல் கேம்ப், தீபாவளி டீ வைப்போம், இல்லைன்னா பர்சரி ப்ரோக்ராம் இருந்துச்சு. இந்த மாதிரி பல சமூக சேவைகளும் நடந்து கொண்டிருந்தது. அப்புறம் அந்த இது ஹாஃப்வே ஹவுஸ்,
போதைப் புழங்கிகள் வந்து மறுவாழ்வு திட்டம். அது ஹெச்இபி ஆஷ்ரம்னு செம்பாங்கில் இருக்கு. அது கூட வந்து இந்த கடைசி ஒரு 6 மாத காலம் அந்த சென்டென்ஸில் கடைசி 6 மாத காலம் அங்கே வந்து இருக்கலாம். 6 மாத காலத்தில் வந்து அவங்களுக்கு புது திறன்களை கொடுத்து அந்த என்ன எப்படி நாடு மாறி இருக்கிறது. ஏன்னா 7 ஆண்டு காலம் உள்ளார இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிங்கப்பூர் மாறிடும். அவங்களுக்கு போகவும் வரவும் கூட தெரியாது. அதனால இதெல்லாம் கத்துக் கொடுத்து திருப்பி அவர்களை வந்து வேலையில் அமர்த்துவது அந்த ஹெச்இபி ஆசிரமம். ஸோ இதெல்லாம் இருக்கும் பொழுது அப்புறம் அன்னதானம், அப்புறம் அந்த இது நோன்பு பெருநாள் பண்டிகை வரும்பொழுது பேரிச்சம்பழம், மற்றபடி அந்த வெளியூர் ஊழியர்களுக்கு வந்து பலகாரங்கள் கொடுப்பது, அதே மாதிரி தீபாவளிக்கு இந்த மாதிரி பல சமூக சேவை மற்றும் பலருக்கும் உதவக்கூடிய பல நிகழ்வுகளை நடத்தியதில் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது இந்த அறக்கட்டளை வாரியத்தில். அப்புறம் தமிழ் முரசு நாளிதழ்ல நீங்க ஆசிரியராக சென்ற ஆண்டு ஏப்ரல் மாதம் நீங்க பொறுப்பேற்றத மீடியாக்கள்ல, செய்தித்தாள்கள்ல நாங்க பலரும் அதை பார்த்தோம். ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சோம். இதுல மிகப்பெரிய ஒரு பொருத்தமான விஷயம், ஏப்ரல் மாதம்னு சொன்னாவே சிங்கப்பூர்ல அதை ஏப்ரல் மாதம்னு பார்க்கறதை விட நாங்க எல்லாருமே தமிழ் மொழி மாதம் அப்படின்னு தான் அதை நம்ம பார்க்கிறோம். வளர்தமிழ் இயக்கத்தினுடைய ஆதரவுல கடந்த பல ஆண்டுகளாக ஏப்ரல் மாதம் முழுவதும் தமிழ் தாய் அப்படி சிங்கப்பூர் முழுக்க வளம் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகள் நம்ம நாட்டுல நடக்கிறது. ஒரு தமிழன் என்ற வகையிலே, தமிழ் நமது தாய்மொழி என்ற வகையிலே, சிங்கப்பூருடைய அரியாசனத்திலே நமது சிங்கப்பூரினுடைய நவீன தந்தை அமரர் லீ குவான் யூ அவர்கள் ஆட்சி மொழியாக நமது தமிழ் மொழியை நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான வேளையில சாரங்கபாணி ஐயா அவர்கள் நிறுவிய மிக முரசு கொட்டக்கூடிய அந்த தமிழ் முரசு அந்த செய்தித்தாளினுடைய ஆசிரியராக நீங்க பணியாற்றி வர்றீங்க. இது மிகப்பெரிய பொறுப்பு. அதாவது ரொம்ப ஒரு டைம் பவுண்ட் ஜாப். முக்கியமான செய்தி நள்ளிரவு 12 மணிக்கு 1 மணிக்கு உங்களுக்கு வந்து சேரும். அடுத்த நாள் போட்டே தீரணும்னு இருக்கும். அதனுடைய நம்பகத்தன்மையை வந்து உறுதி செய்ய வேண்டும். மிக தலையங்கத்தை எழுதுவது மிக கவனமாக பார்க்க வேண்டும். உலகமே உற்று நோக்கக்கூடிய அந்த பேனாவினுடைய முனை உங்கள் கைகளிலே இருக்கிறது. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இந்த பொறுப்புகளை எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க ஆசிரியராக? அதை பத்தி சொல்லுங்க ஐயா. ஒரு குறிப்பு, நான் தமிழ் முரசில் சேர்ந்தது வந்து இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம். ஓ சரி 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 சரி. அதனால சேர்ந்து ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இப்போ 5 மாதம் ஆயிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி எனக்கு இதுலயும் எனக்கு வந்து உண்மையாவே எனக்கு வாய்ப்பு கிடைத்தது ஒரு அபூர்வமான செயல். அதாவது இந்த அறக்கட்டளை வாரியத்திலிருந்து நான் ராஜினாமா செய்த பிறகு உடனே எனக்கு அழைப்பு வந்தது. நானும் தயக்கமில்லாமல் ஏற்றுக்கொண்டேன். ஏன்னா தமிழுக்கு ஏதோ ஒரு வகையில் நான் உதவ முடியும் என்றால் அதற்கு ஏன் தடை செய்ய வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டேன். தமிழ் முரசு என்பது ஒரு தமிழ் பத்திரிகை மட்டுமல்ல, அது தமிழர்களின் அடையாளம், தமிழர்களின் ஒரு பாரம்பரியம், வரலாறு. சுருங்க சொன்னால் தமிழ் முரசு அல்லது கோ சாரங்கபாணி இல்லை என்றால் தமிழர்களின் எண்ணிக்கை இங்க ரொம்ப குறைஞ்சிருக்கும் சிங்கப்பூர்ல. சரியா சொன்னீங்க. ஆமா. ஏன்னா அந்த சமயத்துல 2 விஷயம் நடந்தது. ஒண்ணு, அவராக நேரடியாக போய் சொன்னது. அதாவது நீங்க எல்லாரும் அந்த சமயத்துல அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஒண்ணு 1935ல தொடங்குனதுனால 1947ல இந்திய சுதந்திரம் அடைந்த பிறகு பலரும் திருப்பி இந்தியாவுக்கு போயிடணும்னு நினைச்சாங்க. அந்த சமயத்துல ஓரளவுக்கு தமிழ் முரசு அப்படிங்கிற ஒரு பத்திரிகை இருந்ததுனால சில பேர் இங்க இருந்திருக்கலாம். அதையும் தாண்டி மலேசியாவோட நாம இணைந்து அதன் பிறகு பிரிந்து சுதந்திரம் அடைந்த பொழுது பலரும் இதோட போதும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரதமரே தொலைக்காட்சியில் சொன்னாரு, நம்ம என்ன செய்ய போறோம்னு தெரியலையே இப்போ தனிப்பட்ட ஒரு நாடு ஆயிட்டமே அப்படின்னு வருத்தப்பட்டு சொன்னதை பலரும் கேட்ட பிறகு நினைச்சிருப்பாங்க, இனிமே நம்ம வந்து எதிர்காலம் இங்கே இல்லை, நம்ம இந்தியாவுக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதை வந்து மற்றவர்களுக்கு போய் கோ சாரங்கபாணி ஐயா போய் இந்த மாதிரி இல்லை, ஒரு சிங்கப்பூர் ஒரு நல்ல நாடாக வளரும் அப்படின்னு ஊக்குவிச்சு சொன்னார். அதுக்கும் மேலே தமிழுங்கிற மொழி இருக்குது, தமிழ் படைப்புகள், இலக்கியங்கள், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வர்றோம் அப்படின்னு தமிழ் முரசு நின்றதனால்
பலரும் வந்து ஏதோ ஒரு அந்நிய பூமியில இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு இல்லாமல், சரி. சிங்கப்பூர்லயே தங்கிருவோம். தமிழ் எங்களாலும் படிக்க முடியும், எழுத முடியும். நாம தமிழர்கள் நெறைய பேர் இருக்கிறாங்கன்னு இருந்தாங்க. என்னைய பொறுத்த மட்டில அந்த சமயத்தில இல்லன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருந்ததுன்னா, இந்த அங்கீகாரம் கிடைச்சிருக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி. சரி. அதாவது ஒரு அரசியல் மொழியாக, அதிகாரத்துவ மொழியாக, ஒரு தமிழ் ஒரு ஒரு இனமாக நம்ம இங்க இருப்போமாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்ப ஆசிரியர் தொழில்ங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்பவும் அ என்னுடைய பணி வந்து ஒவ்வொரு நாளும் பழைய செய்திகளை, அதாவது ஆங்கில பத்திரிகையில இருக்கும் செய்திகள மட்டும் போடக்கூடாது. அது தாண்டி அவர்கள் எப்ப சொல்றாங்களோ, அதே சமயத்தில் தமிழ் செய்தித்தாளும் சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டு செய்திகள், இந்திய செய்திகள், உலகச் செய்திகள் என்று மற்ற செய்திகள் வர வேண்டும். அதையும் தாண்டி அ சமூகத்தோடு இணைய வேண்டும். அதாவது தமிழ் முரசுடைய அந்த டேக்லைன்னு சொல்லுவாங்க. வாய்ஸ் ஆஃப் த கம்யூனிட்டின்னு போட்டிருக்கும். ஆமா. சமூகத்தின் குரல். சமூகத்தின் குரலாக இருக்கணும்னா, ஆ சமூகத்தோடு சேர்ந்து உழைக்க வேண்டும். அவர்கள் நிகழ்வுகள் அனைத்தையும் நாங்கள் ஆ எழுத வேண்டும். அதைப் பற்றி எழுத வேண்டும். ஆக தினமும் ஒரு பரபரப்பான ஒரு நாள் தான். அற்புதம். அது மட்டும் இல்லாம, இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலும் நிறைய சமூக அமைப்புகளோடு தொண்டூழியம் நீங்க வந்து செய்வதை என்னால் பார்க்க முடிகிறது. மாறாக எம்சிசிஒய், மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், கம்யூனிட்டி அண்ட் யூத், அதுல வந்து நம்ம பலமுறை சந்திச்சிருக்கிறோம். நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில், அதுல வந்து ஒரு ஒன்றுபட்ட சமூகமாக நாம் எப்போதும் திகழ வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துல நீங்க நிறைய பொறுப்புகளை வந்து அதுல வகிச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கல்வி அமைச்சு, நேஷனல் லைப்ரரி போர்டு, இப்படி பல அமைப்புகள்ல நீங்க ஒரு கமிட்டி மெம்பரா முதல்ல இருந்திருக்கிறீங்க. இன்னும் சில கமிட்டிலையும் இப்ப இருக்கிறீங்க. அதை பற்றி சுருக்கமாக நம்முடைய நேயர்களுக்கு சொல்லுங்களேன். ஆ கூடிய மட்டில நான் வந்து தவிர்க்க முனைவேன். ஆனால் முடியாமல் போகும். அன்பானவர்கள் கேட்கும்போது முடியாமல் போகும். ஆனா அதே சமயத்தில என்னிடமே நான் கேட்டுக்கொள்ளும் ஒரு கேள்வி, நான் எப்படி இதற்கு பணிபுரிய முடியும்? உதவி செய்ய முடியும்? என்னால் என்ன செய்ய முடியும் என்பதுதான். அப்படி பார்க்கும் பொழுது, முடிந்த அளவுக்கு என்னால் முடிந்த அளவிற்கு செய்வேன். ஒரு கூட்டத்திற்கு சென்றுவிட்டு, திரும்பி வந்த பிறகு, அப்ப அடுத்த கூட்டத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வந்து அப்படி இருக்காம, இதற்கு நடுவில் நம்ம என்ன செய்ய முடியும்? நேஷனல் இன்டிகிரேஷன் கவுன்சில்ல நான் இருக்கும்பொழுது எனக்கு ஒண்ணு தோணுச்சு. அதாவது இந்திய சமூகத்தை பற்றி அவர்களுக்கு அ முழுமையாக தெரியவில்லை. அதனால அங்க உள்ள பெர்ம் செக்டர் சொன்ன இந்த மாரி, இந்த இந்தியன் கம்யூனிட்டிங்கிறது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட், ரொம்ப வித்தியாசமான ஒரு விரிவான ஒரு ஒரு கம்யூனிட்டி. அத பத்தி எல்லாருக்கும் தெரியணும் சமூகத்த பத்தி. அதனால பிரசன்டேஷன் பண்றேன்னா, அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. அப்ப சொல்லும்பொழுது தான் பலருக்கும் புரிஞ்சுது. பல இன, பல சமுதாய, பல மொழி, பல எல்லாமே பல. அதாவது இந்திய தேசம் வந்து எத்தன மாநிலங்கள் இருக்கோ, அத்தன மாநிலங்களையும் ஒட்டுமொத்தமாக இங்க வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு நாட்டுக்குள்ள வச்சிருக்கோம். அதனால இத வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்தியர்கள் அல்லாதவர்கள் புரிஞ்சுக்க ரொம்ப கஷ்டங்கிறத மறுபடியும், மறுபடியும் சொல்லி பலருக்கும் புரிய வைத்தேன். அந்த மாரி ஒவ்வொரு அ குழுவுல சேரும் பொழுதும், எனக்கு அந்த ஒரு பொறுப்பு வரும். அ அது எவ்வளவு செய்ய முடியுமோ, அதுக்காக பல பேர் வந்து ப ஏதோ ஆண்டவனாக எனக்கு அனுப்பி வைப்பார். சில வலது கரங்கள், இடது கரங்கள், இடது ம். கரங்கள்னு சில பேர. அவங்க மூலியமா நானும் ஏதோ ஓடிட்டுருக்கேன். மிக அடக்கமா நீங்க சொல்றீங்க. உங்களுடைய பணி வந்து மிக மகத்தானது. அதனால தான் வந்து தேசிய தினத்தன்று உங்களுடைய சமூக சேவைகளை எல்லாம் பாராட்டி, சிங்கப்பூர் அரசு உங்களுக்கு உயரிய பிபிஎம் விருது வழங்கி உங்களை கௌரவித்திருப்பது, எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் மனதிலே மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தையும், ஒரு சந்தோஷத்தையும் தருதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இங்க ஒரு முக்கியமா இந்த பிஸ்மி நேயர்களுக்காக உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த சமூக பணி ஆற்றுவது, சமூக நல பணி ஆற்றுவதுல வந்து அது ஒரு லேசான காரியம் அல்ல. மிக சவால் நிறைந்த ஒரு காரியம். தந்தை பெரியாரிடத்திலே ஒருவர் கேட்டாராம், "சமூக பணி ஆற்றுவதற்கு என்ன வேண்டும்?" என்று கேட்டபொழுது தந்தை பெரியார் சொன்னாராம், "அவமானம் தாங்க வேண்டும்." நிறைய இன்சல்ட். அத வந்து யூ ஹேவ் டு பேர் ஆல் தி இன்சல்ட். அந்த மாதிரி அந்த சமூகத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள், அசௌகரியங்கள், அவமானங்கள், விமர்சனங்கள் இதையெல்லாம் யார் சகித்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் சமூகத்திற்கு தொடர்ந்து சேவையாற்ற முடியும் என்று பல தலைவர்கள் கூறியது. அது மாதிரி நீங்க சமூக நலப் பணி ஆற்றுவதில சந்திச்ச மறக்க முடியாத சம்பவம்
அல்லது சவால்கள் அப்படி ஏதாவது உங்கள் நினைவுக்கு வருதா? தனிப்பட்ட சம்பவம்னு சொல்றதுக்கு பதிலா, சிண்டால இருக்கும் பொழுது இந்த சிலருக்கு உதவி செய்ய அவர்களுடைய இல்லங்களுக்கு செல்ல வேண்டும். சிங்கப்பூர பொறுத்தமட்டில HDB ஒரு நல்ல வேலை பண்றாங்க. 7 வருஷத்துக்கு ஒரு தடவ அந்த HDB ப்ளாக்கெல்லாம் நல்லா அழகா பெயிண்ட் பண்ணிருவாங்க. வெளியிலருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அதனால வெளிநாட்டிலருந்து வரவங்க என்ன நினைப்பாங்க, சிங்கப்பூர் ஏழைகளே கிடையாது, ஏழ்மையே கிடையாது அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க. இந்த நாடு ரொம்ப சுபிட்சமான நாடுன்னு. சுபிட்சமான நாடு தான், இருந்தாலும் ஏழ்மை இருக்கிறது. அந்த 2 அ அறை வீடுகள், அந்த முதியோர்கள் இருக்கும் வீடுகள், வாடகை வீடுகள், ஷெல்டர் ஹோம்ஸ்ன்னு இருக்கு. அதாவது வீடுகளே இல்லாமல் இருக்கவங்களுக்கு அரசாங்கம் கொடுக்கும் ஒரு சிறு குடில். இங்கேயெல்லாம் செல்லும் பொழுது தான் ஒட்டுமொத்தமா சொல்றேன். என்னுடைய அனுபவம், சேலஞ்சஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஒட்டுமொத்தமா அது எல்லாம் போகும்பொழுது தான், நான் யார்? என்னுடைய வாழ்க்கை என்ன? எனக்கு இருக்கும் வாழ்க்கைக்கு நான் ஏன் நன்றி கூற வேண்டும்? நான் எவ்வளவு சுகமாக இருக்கிறேன்? இதெல்லாம் வந்து அப்பதான் தோணும். உண்மையாவே நான் என்ன சொல்றேன்னா, அப்பதான் தலையில வந்து குட்டு வச்சு உட்கார வச்ச மாரி இருக்கும். அதாவது எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்கலாம் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது, நாம என்னத்த பத்தி குறை சொல்லுவானே! அப்படிங்கிற மாரி எனக்கு தோணும். உண்மையாவே எனக்கு சிண்டா அந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தது. இன்னமும் வந்து நான் அந்த ஸ்காலர்ஷிப் பர்ஸ்டே ஸ்டூடண்ட்ட இன்டர்வியூ பண்ணுவேன். இன்னமும் பண்ணிட்டுருக்கேன். ஒவ்வொரு முறையும் நான் ஒரு 4 மாணவர்கள சந்திச்சா அந்த ஸ்காலர்ஷிப் இன்டர்வியூல, ஐ பிகம் வெரி ஹம்பிள். பிகாஸ் இவ்வளவு கஷ்டத்திலயும் அந்த மாணவர்கள் நல்லபடியாக செய்து ஒரு ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்றாங்க. அவங்க நிலைமையில நான் இருந்தேன்னா, அந்த மாரி படிச்சிருக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆக இது வந்து நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன், ஒவ்வொரு காலகட்டத்திலயும் சில சவால்கள் வந்திருக்கின்றன. இந்த அறக்கட்டளை வாரியத்தில் ஒரு தைப்பூச திருவிழாவை கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரம் ஓட்டுவது என்பது மிக மிக கடினமான விஷயம். ஒரு 20,000 பேர், 30,000 பேர் பங்கேற்கிறார்கள் என்றால், அந்த அ காவலர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, காவல்துறையினர், "நீ தான் பெர்மிட் ஹோல்டர். அதெல்லாம் நடக்கக்கூடாது" அப்படிம்பாங்க. அப்ப நான் கேட்பேன், நான் ஒரு இடத்துல நிக்கிறேன். இது வந்து 4 கிலோமீட்டர் தூரம் இருக்கு, இந்த ஊர்வலம். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்லுவாங்க, "இல்ல, இல்ல நீங்க முயற்சி செய்ய வேண்டும்" அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த அந்த பாதை ஒரு 36 மணி நேரம் அந்த பாதையில நடந்துகிட்டு தான் இருப்பேன். எதுவும் பிரச்சனைகள் வரும்போது, அந்த சமயத்துல இருக்கணுமே அப்படின்னு. ஆ ஸோ சில பிரச்சனைகள் நீங்க சொன்ன மாரி சில பேரு அவதூறு பேசுவார்கள், திட்டுவார்கள், பல கடிதங்கள் அனுப்புவாங்க. எல்லாம் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல அமைதியாக இருந்து அவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். எல்லாரும் அவங்கவங்களுக்குன்னு ஒரு நியாயம் அவங்க மனசுல இருக்கும். அந்த நியாயத்த நாம புரிஞ்சுகிட்டு, இது வந்து பொதுமக்களுக்காக இப்படி செய்யறோம். அதனால நீங்களும் ஒத்துழைங்கன்னு சொல்லும்பொழுது அவங்களும் கேட்டுக்குவாங்க. அதனால எனக்கு வந்து சவால்கள்ங்கிறதே வந்து ஒரு வாழ்க்கை படிப்பினைகள்னு நான் வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்குவேன். சவால்கள் இல்லாத வாழ்க்கையில வந்து எதுவுமே கத்துக்க முடியாது. நாமளும் மனிதனாக வாழ முடியாது. மிக அற்புதமா சொன்னீங்க. சவால்கள் இல்லாத வாழ்க்கையில எதையுமே கற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் மிக முத்தாய்ப்பான நம் நேயர்களுக்கான செய்தி. சவால்கள வந்து ஒரு படிப்பினையாக, வாழ்க்கையினுடைய படிக்கட்டுகளாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுடைய அனுபவத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு செய்தி ஒண்ணு சொன்னீங்க. எனக்கு இருக்கும் வாழ்க்கைக்கு எப்படி நன்றி கூற வேண்டும்? அற்புதமான ஒரு செய்தி இது. நமக்கு அதாவது துண்டூழியம் செய்யும் பொழுது, நாம் பலரையும் சந்திக்கும் பொழுது, ஒவ்வொருத்தவங்க படக்கூடிய அந்த கஷ்டத்த பார்க்கும்போது, இறைவன் நமக்கு எவ்வளவு பெரிய சிறந்த வாழ்க்கைய தந்திருக்கிறான். இதுக்கு எப்படி நம்ம நன்றி செலுத்துறது? அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. இது ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு வாழ்வியல் அம்சமாக ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும். இசைமுரசு நாகூர் ஹனீஃபா அவர்கள் ஒரு பாடலிலே பாடுவார். இறைவனை புகழ்ந்து பாடும் பொழுது, நீங்க சொன்ன செய்தி தான் அந்த பாடல் வரிகள்ல இருக்கும். "நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும். இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம்" என்று இறைவனிடத்திலே பேசுவதைப் போல ஒரு வார்த்தை இருக்கும். அது ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க திரு ராஜசேகர். வாழ்க்கை என்ற சொல்லுக்கு வாழ்க்கை என்ற சொல்லுக்கு நீங்கள் தரக்கூடிய விளக்கம் என்ன என்று கேட்டால், நம்ம நேயருக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? பலருக்கும் உதவியாக வாழ வேண்டும். தனக்காக இறைவன் நம்மை படைக்கவில்லை. மற்றவர்களுக்காகத்தான் படைத்திருக்கிறான். வாழ்க்கை நமக்காக இல்லை. மற்றவர்களுக்குத்தான் என்று நம்புகிறவன் நான். அதாவது சாகும் தருவாயில் ஒரு நல்ல வாழ்வை வாழ்ந்தோம், மற்றவர்களுக்கு உதவியாக இருந்தோம் என்ற ஒரு சந்தோஷத்தில் செல்ல வேண்டும் என்பது எனது குறிக்கோள். நாம் யாரும் முக்கியமில்ல வாழ்க்கையில்.
வாழ்க்கை என்பது ஒரு வந்து மறையும் ஒரு வெளிச்சம். அதனால் அதில் வந்து நம்ம ஆணவத்தை புகுத்தி நாம் ஒரு நிரந்தரமான ஒருவன் என்ற ஆணவத்தோடு வாழ்வது என்பது மடமை என்னை பொறுத்தமட்டில. இதை விட சுருக்கமா சொல்லவே முடியாதுன்னு சொல்லலாம். 2 முத்தாய்ப்பான செய்தி. பலருக்கும் உதவி செஞ்சு வாழணும் அப்படிங்கிறது, உதவி கரங்களை நீட்டி வாழ்வதுதான் மனித நேயம். அதுதான் வாழ்வினுடைய ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கு அர்த்தம் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அதை விட ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆணவம் என்பது மடமை. இது ஒரு கவிதை போல் எனக்கு தோன்றுகிறது. எங்கேயோ யாரோ எழுதிய ஒரு கவிதை படித்தது ஞாபகம் வருகிறது. சபாமுத்து நடராஜன் எழுதிய கவிதை என்று நான் நினைக்கிறேன். வேண்டாம் அகம்பாவம், அகம் பாவம் என்று அவர் எழுதியிருப்பார். அதே போல ஆணவம் என்பது மடமை. எவ்வளவு அழகா சொல்றீங்க. அற்புதமான பிஸ்மி வானொலி நேயர்களுக்கு ஒரு நல்ல டேக்அவே. ஆணவம் என்பது மடமை. வாழ்வினுடைய எல்லையில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும் பொழுது பலருக்கும் உதவி செய்திருக்கிறோம் என்ற ஆத்ம திருப்தியோடு இந்த உலகை விட்டு பிரிவது மிக பொருத்தமாக இருக்கும். அதுதான் வாழ்க்கை என்று திரு ராஜசேகர் அவர்கள் நம் பிஸ்மி நேயர்களுக்கு பகிர்ந்து கொள்வது உண்மையிலேயே மனதிற்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை தரக்கூடிய செய்தியாக, வெளிச்சம் ஊட்டக்கூடிய செய்தியாக இருக்கிறது. நான் எப்போதோ எழுதிய ஒரு கவிதை நீங்கள் சொல்லும் பொழுது என் நினைவிற்கு வருகிறது. புதைக்கப்படுவதற்கு முன்பு விதைக்கப்பட வேண்டும் என்று பதைக்க வேண்டும் மனசு. புதைக்கப்படுவதற்கு முன்பு விதைக்கப்பட வேண்டும் என்று பதைக்க வேண்டும் மனசு என்று நான் எப்போதோ எழுதிய என் கவிதை வரிகளை உங்கள் சொற்கள் என் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறது. நிறைவாக பிஸ்மி வானொலி நேயர்களுக்காக உங்களிடத்திலே ஒரு நிறைவான கேள்வி. இன்றைக்கு நம் சிறப்பு விருந்தினர் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உலகின் பல நாடுகளில் இருந்தும் சுமார் 6 லட்சம் பேர் பிஸ்மி வானொலியை கடந்த 7 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தனிமையில் வாடுகின்ற எத்தனையோ உள்ளங்களுக்கு அருமருந்தாக, செவிகளுக்கு விருந்தாக பிஸ்மி வானொலி உறுதுணையாக 7 ஆண்டுகளாக அரும் பெரும் சேவையை ஆற்றி வருகிறது. லாப நோக்கம் இல்லாமல், வர்த்தக குறிக்கோள் இல்லாமல் 2 யானைகளை தன் 2 தோள்களில் தூக்கி சுமந்து நடை போடுவதை போல் நம் அன்பு சகோதரர், அருமை நண்பர், பொருளியல் நிபுணர் சீனி ஜாஃபர் கனி அவர்கள் மிகுந்த சவால்களோடும் சிரமத்தோடும் அவருடைய லட்சியமாக, கனவாக, குறிக்கோளாக பிஸ்மி வானொலியை அவர் நடத்தி வருவது என் போன்று நெருங்கிய நண்பர்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை. பெரியோர்களே, நேயர்களே, தொழில் அதிபர்களே, வாருங்கள், பிஸ்மி வானொலிக்கு உங்களுடைய உதவிக்கரங்களை தாருங்கள். சிறப்பு விருந்தினர் திரு ராஜசேகர் அவர்கள் சொன்னதை போல பலருக்கும் உதவுவதுதான் வாழ்க்கை என்று அவர் சொன்ன செய்தியையே நான் மைய கருத்தாக, கருப்பொருளாக உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்ட விரும்புகிறேன். வாருங்கள், நாம் ஒன்று சேர்ந்து பிஸ்மி வானொலி இந்த உலகம் இருக்கும் வரை, இந்த உலகில் காற்று இருக்கும் வரை பிஸ்மி வானொலி என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று நாம் ஒன்றுபட்டு செயல்படுவோம். பிஸ்மி வானொலிக்கு எல்லா வகையிலும் உங்களுடைய ஆதரவை நீங்கள் தர வேண்டும். தொழிலதிபர்கள் உங்களுடைய விளம்பரங்களை தந்து பிஸ்மி வானொலிக்கு பொருளாதார வகையிலே நீங்கள் உதவ வேண்டும். அப்போதுதான் திரு ராஜசேகர் போன்ற ஆளுமைகள் அவர்களுடைய வாழ்க்கை பயணத்தை நம்மோடு பகிர்ந்து அதில் சில படிப்பினைகளை நாம் பெற்று தொடர்ந்து இந்த நற்சேவையை ஆற்றுவதற்கு இது ஒரு பாலமாக அமையும். பிஸ்மி வானொலி இஸ்லாமிய கருத்துக்களை மட்டும் ஒளிபரப்பக்கூடிய ஒரு வானொலி அல்ல. மனித நேயத்தை, தன்முனைப்பை, கல்வியை, ஒற்றுமையை, நல்லிணக்கத்தை, இப்படி மருத்துவ சொற்பொழிவுகளை எண்ணற்ற மனிதர்களுக்கு மானுட உணர்வோடு, மனித நேயத்தோடு அது மிக பெரும் சேவையை ஆற்றி வருகிறது. ஒரு பெரிய அரண்மனையை கட்ட வேண்டாம், ஒரு செங்கல்லாவது எடுத்து வைப்போம் என்ற உணர்வோடுதான் இது போன்ற நேர்காணலில் நானும் பிஸ்மியோடு இணைந்து ஒரு செங்கற்களையாவது நாம் எடுத்து வைப்போம், அரண்மனை கட்ட முடியாவிட்டால் பரவாயில்லை என்ற உணர்வோடு
உங்களோடு நானும் இதில் இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். திரு ராஜசேகர் அவர்களிடத்திலே ஒரு நிறைவான கேள்வி. பிஸ்மி வானொலி நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இளையர்களுக்கும் குறிப்பாக நீங்கள் கூற விரும்பும் வழிகாட்டுதல், ஆலோசனைகள் என்ன? எதிர்காலத்தை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். எதிர்காலம் நம் கையில் என்று கூறுவதை விட நாம் சிந்தித்து செயல்பட்டு கட்டமைக்க வேண்டிய ஒரு விஷயம். கடந்த கால கற்பனைகளை வைத்து எதிர்காலத்திற்கு செல்ல வேண்டிய யுத்திகளை அமையுங்கள். வெற்றியையே குறிக்கோளாக கொள்ளுங்கள். அனைவரையும் உங்களோடு கூட்டிச் செல்லுங்கள். இதுதான் என் மனதில் தோன்றுபவை. ஒரு 5 முக்கியமான கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. அதுலயே ஒரு பெரிய சமுத்திரத்தையே உள்ளடக்கிய கருத்தாக சொல்லலாம். முதல்ல தைரியம். அதாவது வானொலி நேயர்களுக்கும் இளையர்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய செய்தி அந்த கான்ஃபிடன்ஸ், கரேஜ், அதை சொல்றீங்க. சிந்தித்து செயல்படுங்கள் அப்படி சொல்றீங்க. இது திருக்குறானில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு செய்தி. சிந்தியுங்கள் என்று இறைவன் மனித சமுதாயத்தை சிந்தியுங்கள் சிந்தியுங்கள் என்று அடிக்கடி சொல்லுவோம். அதனால அதை சிந்திச்சு செயல்படுங்கன்னு சொல்றீங்க. 3வது மிகப்பெரிய ஒரு வெப்பன், ஒரு கருவியை லேசா அப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க. பெரிய சக்தியை, கற்பனை, இமேஜினேஷன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பவர் என்பது ஓஷோ இப்படிப்பட்ட எவ்வளவு பெரிய ஞானிகள் எல்லோரும் சொன்ன ஒரு செய்தியை மிக சுருக்கமாக சொல்லிட்டீங்க. அந்த கற்பனை செய்தால்தான் எதையுமே வெற்றி அடைய முடியும் என்பது மிகப்பெரிய ஒரு தியரி. 4வதாக நீங்கள் சொன்ன செய்தி, உங்கள் வெற்றியையே நீங்கள் குறிக்கோளாக வையுங்கள். போக்கஸ், சக்சஸ் தான் உங்களுடைய போக்கஸ். அதை விட நம் சிங்கப்பூர் தேசத்திற்கும் நம் நாட்டிற்கும் நம் சிங்கப்பூரினுடைய தலைவர்கள் சொன்ன செய்தியை முத்தாய்ப்பாக சொல்லி நிறைவு செய்தீர்கள். அனைவரையும் அரவணைத்து அனைத்து ஒன்றுபட்டு செயலாற்றுங்கள் என்று மிக அற்புதமாக ஒரு ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற ஒரு செய்தியை, ஒரு நல்லிணக்க செய்தியை மிக அற்புதமாக உங்களுடைய அனுபவத்தின் ஒரு சாராம்சமாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். இவ்வளவு நேரம் எங்களுக்காக, பிஸ்மி வானொலிக்காக, பிஸ்மி வானொலி நேயர்களுக்காக நீங்கள் உங்கள் அனுபவத்தை மிக தெள்ள தெளிவாக எங்களோடு பகிர்ந்தமைக்கு மனமார்ந்த நன்றி. நீடோழி வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் எல்லா நலமும் வளமும் தந்து 100 ஆண்டு காலம் நீங்கள் இருந்து சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூர் சமூகத்திற்கும் ஒரு முன்மாதிரியாக தொடர்ந்து நீங்கள் சேவையாற்றி என் போன்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் எப்போதுமே ஒரு வழிகாட்டியாக இருப்பதாகவே நான் கருதுகிறேன். நிச்சயமாக நாம் தொடர்ந்து பயணிப்போம். வல்ல இறைவன் நம் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று சொல்லி, மீண்டும் ஒரு நல்லதொரு சந்தர்ப்பத்தில் நம் சிறப்பு விருந்தினர் என்ற நிகழ்ச்சியில் வரும் வாரங்களில் உங்கள் செவிகளுக்கு விருந்தாக வலம் வருகிறோம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வசலாம்.